வணக்கம். நீங்க அனுப்புன குறிப்புகள பார்த்தோம். இது ஒரிஜின்ங்கிற ஒரு கிரிப்டோ சிஸ்டம் பத்தினது. வழக்கமான திட்டங்கள் மாதிரி இல்லாம, இது எப்படி ஒரு நிலையான பொருளாதாரத்த உருவாக்க முயற்சிக்குதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதுல இருக்கிற ஸ்டேபிள் காயின் ஏ, அனுப்பி மைனிங், அப்புறம் ஏபே இந்த 3ம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான அமைப்பு உருவாக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. சரி, முதல்ல அடித்தளத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டேபிள் காயின் ஏ. உங்க குறிப்புகள் படி இதுதான் முழு அமைப்போட மதிப்பு அச்சாணி, அதாவது வேல்யூ ஆங்கர். ஆமா, கரெக்ட்டா சொன்னீங்க. இதோட முக்கிய நோக்கமே விலை தாறுமாறா ஏறி இறங்காம, ஒரு குறிப்பிட்ட மதிப்புல, உதாரணத்துக்கு $1க்கு நிகரா நிலையா இருக்க வைக்கிறது தான். ம், ஆனா, இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன் இந்த நிலைத்தன்மை தேவைப்படுதுங்கிறது தான். பெரும்பாலான கிரிப்டோ திட்டங்கள்ல வெகுமதிகளோட மதிப்பு சந்தைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், இல்லையா? ஆமா, இன்னைக்கு ₹100 மதிப்புள்ள காயின் நாளைக்கு ₹10க்கு கூட போகலாம். அதேதான். அந்த நிச்சயமற்ற தன்மைய இந்த ஸ்டேபிள் காயின் நீக்குது. உங்க குறிப்புல சொன்ன மாதிரி குறுகிய கால லாபம் தேடுறவங்கள விட நீண்ட காலத்துக்கு இந்த அமைப்பை பயன்படுத்த போறவங்கள ஈர்க்கிறது தான் இவங்களோட நோக்கம். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா, நிறைய புதிய கிரிப்டோ திட்டங்கள் ஆரம்பத்துல பெரிய லாபம் கிடைக்கும்னு ஒரு ஆசையை காட்டி தான் பயனர்களை உள்ள இழுக்கும். ஆனா இவங்க நிலைத்தன்மையை முன்னிறுத்துறது. இது ஆரம்பத்துல பயனர்களை ஈர்க்கிறதுக்கு ஒரு சவாலா இருக்காதா? நிச்சயம். அது ஒரு சவால் தான். ஆனா அவங்களோட பார்வை வேற மாதிரி இருக்கு. இது ஒரு சூதாட்ட கருவியா இல்லாம ஒரு உண்மையான பொருளாதாரமா மாறணும்னா இந்த நிலைத்தன்மை அவசியம்னு நினைக்கிறாங்க. சரிதான். ஒரு பொருளை வாங்கும்போது அதோட விலை நாளைக்கு பாதியா குறையும்னு தெரிஞ்சா யாரும் அதை ஒரு பணமா பயன்படுத்த மாட்டாங்க இல்லையா? அந்த பிரச்சனையை தான் இது சரி செய்ய பாக்குது. சரி. அப்போ இந்த ஸ்டேபிள் காயின் ஏ மூலமா மதிப்ப நிலையா வச்சிட்டாங்க. ஆனா இந்த காயின்களை எப்படி மக்கள் கைக்கு கொண்டு போறது? ஒரே அடியா எல்லாத்தையும் வெளியிட்டா மதிப்பு சரிஞ்சிடுமே. இங்க தான் அனுபி மைனிங்கிற அடுத்த பாகம் வருது, கரெக்டா? சரியா சொன்னீங்க. அனுபி மைனிங் என்பது இந்த அமைப்பின் விநியோக இயந்திரம், டிஸ்ட்ரிபியூஷன் என்ஜின்னு சொல்லலாம். ம். விநியோக இயந்திரம். அதாவது சுரங்கம் மூலமா புதிய காயின்களை உருவாக்குற செயல்முறை தான் மைனிங். ஆனா இங்க காயின்களை ரொம்ப மெதுவா ஒரு கட்டுப்பாட்டோட படிப்படியா வெளியிடுறாங்க. இதனால திடீர்னு அதிகப்படியான காயின்கள் சந்தைக்கு வர்றதால ஏற்படுற பணவீக்க அதிர்ச்சியோ விலை சரிவோ தடுக்கப்படுது. உங்க குறிப்புகள்ல பிட்காயினுடன் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு. பிட்காயின் ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் தான் அதை பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த ஒரிஜின் அமைப்பு ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட 2 மில்லியன் வாலெட்களோட, அதாவது ஒரு பெரிய சமூகத்தோட தொடங்கணும்னு இலக்கு வச்சிருக்கிறதா சொல்லுது. அதுதான் இதுல முக்கிய கோஷல். பிட்காயின் பாத்தீங்கன்னா மெதுவா பல வருஷங்களா வளர்ந்துச்சு. ஆனா இவங்க ஃபேஸ் 3 அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய வெளியீட்டு திட்டம் மூலமா ஆரம்பத்திலேயே லட்சக்கணக்கான பயனர்களை உள்ள கொண்டு வர திட்டமிடுறாங்க. ஓ, அப்போ முதல் நாள்ல இருந்தே இது ஒரு பெரிய செயல்படுற பொருளாதாரமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, இது ஒரு ரொம்ப தைரியமான முயற்சி. ஓகே. இப்ப நம்மகிட்ட நிலையான மதிப்புள்ள ஒரு காயின் இருக்கு. அதை கட்டுப்பாட்டோட விநியோகிக்க ஒரு வழி இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தா போதுமா? மக்கள் அதை நிஜமா பயன்படுத்த வேண்டாமா? அங்கதான் ஏபே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் இந்த அமைப்பின் பயன்பாடு மற்றும் ஓட்ட அடுக்கு, யூசேஜ் அண்ட் ஃப்ளோ லேயர். இங்க தான் இந்த காயின்களுக்கு உண்மையான பயன்பாடு கிடைக்குது. நண்பர்களுக்கு அனுப்புறது, கடைகள்ல பணம் செலுத்துறதுன்னு. எல்லா பரிவர்த்தனைகளும். ஆமா, எல்லா எல்வர்பனைகளோ இந்த ஏபே மூலியமா நடக்கும். இதனால மக்கள் காயின்களை வாங்கி சும்மா வச்சுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒரு மூடிய பொருளாதார சுழற்சியை உருவாக்குறாங்க. அப்படியானால் நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு பார்த்தா இந்த 3 கூறுகளும் தனித்தனியா இயங்கல. மதிப்பு, விநியோகம், பயன்பாடுன்னு ஒவ்வொன்றும் அடுத்ததை சார்ந்து ஒரு முழுமையான பொருளாதார சக்கரத்தை உருவாக்குது. இதுதான் இதன் முக்கிய வடிவமைப்பு தத்துவம் போல. மிக சரி. நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறோம். பிட்காயின் போன்ற அமைப்புகள் சிறிய அளவில் தொடங்கி மெதுவா சமூகத்தின் நம்பிக்கையை பெற்று வளர்ந்தன. ஆனால் இந்த ஓரிஜின் அமைப்போ ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சமூகத்தை வடிவமைத்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை உடனடியாக தொடங்க முயற்சிக்கிறது. இப்படி செயற்கையாக திட்டமிட்டு உருவாக்கப்படும் ஒரு பொருளாதாரம் இயற்கையாக வளர்ந்த ஒரு பொருளாதாரத்தைப் போல நீண்ட காலத்திற்கு நிலையானதாகவும் திடமானதாகவும் இருக்க முடியுமா?